வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஐயப்பந்தாங்கல் லொக்கேஷனில் ஒரு கேரட் கம்யூனிட்டி வில்லாஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஐயப்பந்தாங்கல், வானகரம், மதுரவாயல், புந்தமல்லி சைடில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ட்ரங்க் ரோடு, அதாவது ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். இந்த சைடு பிஹெச் ரோடு போனாலும் உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இது வில்லாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 35 வில்லாஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வில்லாஸ் கிட்ட சோல்ட் அவுட். இன்னொரு 15 வில்லாஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு 35 வில்லாஸ் சொல்லியிருந்தேன். அதில் ஆல்ரெடி ஒரு 5 ஃபேமிலிஸ் ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, சிஎம்டிஏ அப்ரூவ்டு வில்லாஸ் எல்லாமே. ஸோ பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ரோடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு 5 to 10 இயர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா உழைக்கும் இந்த ரோடெல்லாம். ஸோ இந்த சைடில் பார்த்துட்டு இருக்க எல்லாமே உங்களுக்கு நார்த் ஃபேசிங் வில்லாஸ். நார்த் ஃபேசிங் வில்லாஸ் மோஸ்ட்லி 80% எல்லாமே சோல்ட் அவுட்டு. சவுத் ஃபேசிங்கில் இருக்குது, ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. ரோடு வந்து உங்களுக்கு 24 feet and 30 feet ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வில்லா பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு. உங்களுக்கு இதெல்லாம் ஃபேமிலியே உள்ளே வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த வில்லா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வில்லாவோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. 30x40 சைஸ். இந்த வில்லாவோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு 30x40 சைஸில் அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ உள்ள என்ட்ரானதுமே ஒரு டீசன்ட் கார் பார்க்கிங், ஸ்விஃப்ட் இல்லை செடான் டைப்ல நம்மளுக்கு கார் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் இதில். ஸோ செட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 feet உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் 3 சைடு உங்களுக்கு 2.5 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. 3 phase EB வந்துடும் இதில். ஸோ உங்களுக்கு ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 feet மேலே இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு அகைன் ஒரு 3.5 feet உங்களுக்கு மேலே படிக்கட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு 5 அடி டிஃபரன்ஸ் இருக்கு. கிரவுண்ட் லெவலுக்கும் இந்த வீட்டு என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி நம்மளுக்கு இருக்கு இதுல. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு உள்ள என்ட்ரானவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஃப்ளோரிங் எல்லாம் டைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா. பெட்ரூம்ஸ் வந்து 3 பெட்ரூம்ஸ் வரும். 3மே உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். ஸோ நான் கிளாஸுக்குலாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம ஒன்ஸ் இந்த வீடை புக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற சாய்ஸ் மாதிரி பேரிபர் இல்லை உங்களுக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லாங்க. இது ஹால் தனியாக இருக்கும். இதில் ஹால் அண்ட் டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும்னாலும் இங்கே நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். சுற்றி நல்லா வெண்டிலேஷன் இருக்கு. கிச்சன் ஏரியா பார்க்குறோம். இன்னும் உட் ஒர்க்ல அதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த வில்லாக்கு உட் ஒர்க்ல எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கிச்சன் பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க டிஷ்வாஷர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க இந்த ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஏரியால இருந்து நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதாந்தா அகாடமி ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிஎஸ் காலேஜ் இருக்கு, சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு, சிந்தி காலேஜ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ஃபேமஸான ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லாட்ஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு டீசென்டான சைஸ்ல இருக்கு. ஸோ உள்ள வந்து உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் வருது. உங்களுக்கு நார்மலா ரோட்ல இருந்து ஒரு கிராஸ் வென்டிலேஷன் அப்படியே மினி ஹால் ஃபுல்லா பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு மினி ஹால் அண்ட் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் ஃபுல்லா பாக்குறோம். ஸோ உட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க பேர் ஃபேல தான் கொடுக்குறாங்க. உட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே ஓவர். இந்த வில்லா பொறுத்த வரைக்கும் சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே ஓவர்.
ஒன்லி வுட் ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். ஸோ கபோர்ட் லாஃப்ட் நம்மளே பண்ற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல அதுவும் பண்ணல. ஒன்ஸ் புக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு அதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 35 வில்லாஸ்ல நியர்லி 20 வில்லாஸ் சோல்டு. இன்னும் 15 வில்லாஸ் மட்டும் தான் இருக்கு. இது இந்த வீட்டோட பால்கனி வியூ பார்க்குறோம். நம்ம மேல அழகா எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வில்லாக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.90 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.